லைஃப்பில் நம்ம ஒரு பெரிய சாதனையாளரோ இல்லை எல்லாரும் மதிக்கக்கூடிய மனுஷனாகவோ நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான மூணு சிம்பிள் விஷயத்த சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை டிசிப்ளின் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, ஒரு பங்க்சுவாலிட்டி இருந்துச்சுன்னா உங்ககிட்ட எல்லாமே வந்து சேரும்வாங்க. டிசிப்ளின்னா என்னன்னா, ஒரு டைம் ஒரு இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் ஆன் டைமில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இன்டர்வியூ 9 மணிக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல மினிமம் 8:45 கரெக்டாக அந்த இடத்துல இருக்கணும். அந்த ரிசப்ஷனில் ஒரு மீட்டிங்கோ எந்த விஷயம் இருந்தாலும் அவங்க வரத்துக்கு முன்னாடியோ அவங்க சொன்ன டைமுக்கு ஆன் டைம்லயாவது நீங்கள் இருக்கணும். 9:01 கூட போகக்கூடாது. உங்கள் டைம் ரயில்வே டைம் படி ஆன் டைமில் நீங்கள் இருக்கிறதுக்கு பாருங்கள். 8:59 நீங்கள் இருக்கணும் அட்லீஸ்ட். அப்போ தான் அதோட டைம் வேல்யூன்றது. ஏன்னா அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இதே மாதிரி தான் கடைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டிசிப்ளின் ஆட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக 9 மணி ஷெடியூல்னா அவங்க அலாரம் வச்சு கரெக்டாக அந்த 9 o'clock ஆகும்போது அந்த பர்சன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. கண்டினியூவா சில பேர்லாம் பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க அதை பழக்க பாருங்க. இன்னொன்று, டிசிப்ளின் அந்த ஆன் டைம் மாத்திரம் இல்லை, டிசிப்ளின் உங்க வீட்டிலேருந்து ஆரம்பிக்க பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங் எந்திரிக்கணும்னா அந்த மார்னிங் அந்த 5:30னா அந்த 5:30, 4:30னா 4:30, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த 5:30க்கு முன்னாடி நீங்க எந்திரிக்கிற டைம் ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க. அதனால எல்லாமே மாற்றமாகும். ரெண்டாவது, நீங்க வீட்டு விட்டு வெளியில கிளம்புறீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போறீங்க, வண்டி பைக்ல போறோமோ கார்ல போறோமோ, பார்க்கிங் பண்ணும்போது எக்ஸாக்டா அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை பார்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பைக்கு பார்க் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒன்று கரெக்டா ஸ்ட்ரைட்டா நிப்பாட்டினோம்னா அடுத்து நிப்பாட்டலாம். சில பேர் அந்த ரோட்டையே அந்த இடத்தையே பிளாட்ஃபார்மே மறைச்சு இப்படி நிப்பாட்டும் போது என்ன ஆகும்னா, ஸ்ட்ரைட்டா நிப்பாட்ட முடியாது, இஷ்டத்துக்கு எல்லாரும் நிப்பாட்டுற மாதிரி அடுத்தவங்களுக்கு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் போது எல்லாரும் சொருகி நிப்பாட்டும் போது என்ன ஆகும்னா, நீங்களும் வண்டி எடுக்க முடியாம பல பேர் செஞ்ச தப்புனால இது நடக்கும். அப்போ அந்த இடத்துல 4 பைக் நிப்பாட்ட முடியும்னா நம்ம கரெக்டாக நிப்பாட்டினா நம்மளா மித்த 3 பேர் வந்து நிப்பாட்டுவாங்க. நம்ம இப்படி நிப்பாட்டினோம்னா 4 நிப்பாட்டும் போது 10 பைக் வேற மாதிரி ஆங்கிள் நிப்பாட்டும் போது ப்ராப்ளம் வரும். இதை மாதிரி டிசிப்ளின் கடைப்பிடிங்க. அடுத்தவங்கள யோசிங்க. டிசிப்ளின்றது பத்திரம் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, சொசைட்டியில் நம்ம இருக்கிற இந்த மாதிரி சொன்ன பைக்கில் போகும்போது ஃபோன் பேசிட்டு போகிறதோ, ஹெல்மெட்டு வேர் பண்றதுன்றத ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்படி சின்ன டிசிப்ளின். இது யார் பார்க்க போறா, இது என்ன காரணம் அப்படிலாம் கிடையாது. டிசிப்ளின்றது வந்து நம்மளுக்கு இருந்தாதான் பார்க்குறவங்களும் அதை மாறுவாங்க. பைக்கில் வந்து அந்த கிலோமீட்டர் ஸ்பீட் அந்த இடத்துல 30னா 30, 20னா 20, 40னா 40, அதுக்குள்ள நம்ம மெயின்டைன் பண்ண பார்க்கணும். நீங்க ஃபாஸ்டா போய் ஒன்றும் பண்ண போறது இல்லை. நீங்க வேகம் வரனால ஸ்ரீராம் இங்க வாங்க, இந்த உங்களுக்கு ஷீல்டுன்னு யாரும் தரமாட்டாங்க, இந்த கேஷ்னு 1 லட்சம் வச்சுக்கோங்க யாரும் கொடுக்க போறது இல்லை. அங்க நீங்க என்ன பண்ணாலும் ஒன்று வீட்டுக்கு போவீங்க, ஆஃபீஸ் போவீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போவீங்க, இல்லை வேற ஏதாவது வேலைக்கு தான் போவீங்க. எல்லாரும் அந்த மனநிலையில தான் வராங்க. நீங்க மாத்திரம் தான் ரோட்ல போல, அங்க பல பேர் பல 1000 பேர் போயிட்டு தான் இருக்கிறாங்க, 105 பேர் வந்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ அதை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம மெயின்டைன் பண்றது தான் ரோட்ல லிமிட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பைக் ஓட்ட பிடிக்கும், உங்களுக்கு ஸ்டைலா ஓட்டணும்னா அதுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பைக் இருக்கு, அங்க போய் நம்ம ஓட்ட பழகிக்கணும். இங்க வந்து சாகசம் பண்றதுக்கு ரோடு கிடையாது, இது பப்ளிக் பிளேஸ். அப்ப டிசிப்ளினா வந்து இங்கேயும் நம்ம கடைப்பிடிச்சாகணும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம டிசிப்ளின், வீட்டில் இருந்தாலும் சரி, ரோட்ல இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி, ஒரு மீட்டிங்ல ஒரு பிசினஸ் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, இல்லை யாரை பார்க்குறீங்கன்னா ஒரு டிசிப்ளின் சிட்டத்தை பாருங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி டிசிப்ளினா சில ட்ரெஸ் கோட் இருக்கும், அதை யூஸ் பண்ண பாருங்க. இப்படி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். டிசிப்ளின் இருக்கிறனால லைஃப்ல பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன இதெல்லாம் யார் பார்க்க போறா என்ன நீங்க கேட்கலாம், இதனால எனக்கு என்ன யூஸ் இருக்கலாம். ஆனா அந்த டிசிப்ளின்னால பார்க்குறவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு பிடிச்ச விஷயமே அதுதான். என்னோட பையனை ஸ்கூல் பிக்கப் பண்ற அந்த ஒரு 3 மாசம் வந்து ஆட்டோவில் பிக் பண்ணும்போது ஒருத்தரை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் ஆப்ரேஷன். அப்ப அந்த பர்சன் வந்து வீட்டில் என் பையனை கூப்பிடுறது அந்த 8:30 சார் அப்படின்னு, சில நேரம் ஃபோன் பண்ணுவோம் 8:35 அப்புறம் நாலு இடவில் என்ன ஆச்சுன்னா ஒரு 10 நாள் கழிச்சு அந்த 8:35னா 8:35 ஆன் டைம்ல இருப்பாரு. என் வைஃப் ஆஃபீஸ் போற அந்த டைம் நான் சொல்லுவாங்க ஒரு 9:50 10 o'clock அப்படின்னு சொல்லும் போது அவர் 9:50 அந்த 9:49 to 9:50 கரெக்டா வருவார். இது வந்து அந்த ஃபங்க்ஷன் அந்த டிசிப்ளின் அவர்கிட்ட இருக்கும் போது எனக்கு பிடிச்சது. என்ன காரணம், எனக்கு அந்த ஹேபிட் உண்டும் போது ஒரு கூப்பிட்டு அவர்கிட்ட நான் பேசும் போதெல்லாம் என்ன சொன்னார்னா, சார் இதுக்கு முன்னாடி எனக்கு 2 இடத்துல வேலை பார்த்தேன், ஒரு டாக்டர் வீடும் ஒரு பெரிய ஒரு ஸ்டோர்ல இருக்கிறது வேலை பார்க்கும்போது அங்க நான் கத்துக்கிட்டது அப்படின்னா, லேட்டா வந்தேன்னா என்னை வெளியில நிப்பாட்டிட்டு அது காரணம் நான் சொல்லணும். அவர்லாம் வந்து கரெக்டா இப்ப காரணம் அவர் கேட்பாரு, என்ன காரணத்தை போய் சொல்லியிருப்போம், அங்க போறத வந்து இல்ல சார்
டிராஃபிக் அது இதுன்னு சொன்னாலும் இல்லை நீ உண்மையை சொல்லுன்னு சொல்லுவார். அப்போ நம்ம திருப்பி சொல்லும் போது இந்த காரணத்தை உண்மையை நம்ம சொல்லும் போது சில பர்சனல் ரீசனால் போகும்போது இனிமேல் நீ வரணும்னா கரெக்டாக வா, இல்லைன்னா அந்த இடத்துல வாசலில் தான் நிற்கணும், உனக்கு எந்த வேலையும் கிடையாது, நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு வரான். அப்போ இந்த ஹேபிட்ஸை வந்து அது அந்த 2 இடத்துல அவர் கற்றுக்கிட்டனால ஆன் டைமில் வருவார். வர முடியலன்னா ஃபோன் பண்ணி சார் என்னால் முடியாது, நீங்கள் வேறு ஆட்டோ பார்த்துக்கோங்க, இல்லை வேறு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி தந்துறேன்னு இதுதான். இல்லை 15 மினிட்ஸ் ஆகும் ஓகேவான்னு கேட்பாரு. அப்போ நம்மளுக்கும் அதை யோசிக்கலாம், போகலாமா வேண்டாமா வெயிட் பண்ணலாமான்றது நம்மளுக்கு யோசிக்க வரும். அப்போ அந்த டிசிப்ளின் அவர்கிட்ட இருந்தனால அவரை நான் கண்டினியூவாகவே 1 மாதம் யோசிச்ச இடத்துல 3 மாதம் பரவாயில்ல 2 மாதம் வந்து இந்த டிசம்பர் 31 முடிச்சு நியூ இயர் அன்னைக்கு கூப்பிட்டு அவருக்கு என்னால் அமௌண்ட்டையும் கொடுத்து அவருக்கு நான் நியூ இயர் விஷயம் கொடுத்து ஸ்வீட்ஸும் கொடுத்து நான் போகும்போது அந்த பில்டப் நம்மளுக்கு டெவலப் ஆச்சு, ரிலேஷன்ஷிப் டெவலப்ஷன் ஆகுது. இந்த சொசைட்டியில் நம்மள மாதிரி ஒருத்தர் நம்ம பார்த்துருக்கோன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர் பெருசாக படிக்கல, ஆனால் அந்த டிசிப்ளின்றது கடைப்பிடிச்சனால ரொம்ப பிஸியாக இருப்பார். எப்போ ஃபோன் பண்ணாலும் யாராவது ஒருத்தங்க ஒரு காலில் பிக் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆட்டோ ஸ்டாண்டில் 5-6 ஆட்டோ இருந்தாலும் இவர் ஆட்டோ அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் நிற்கவே நிற்காது. இவர் எங்கேயாவது சுற்றிக்கிட்டே தான் இருப்பார். ஏர்லி மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாரு, நைட் 9 வரைக்கும் அவரோட டைம் வந்து பப்ளிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. காலில் தான் அவருக்கு இது அப்படியே நம்ம இப்போ நான் 4 பேர்ட்ட சொல்லுவேன் சூப்பர் ஆட்டோ இந்த நம்பர் யூஸ் பண்ணி, கீழ் வீட்டுக்காரங்க அவங்க யூஸ் பண்ணுறாங்க, 8th வீட்டுக்காரங்க ரெகுலராக ஒரு நம்பரை வாங்குறாங்க, ஆன் பங்க்சுவலில் போகிறார். இந்த மாதிரி ஹேபிட்ஸ் டிசிப்ளின்றது இதுதான். பப்ளிக்கில் நம்ம பண்ணும்போது நிறைய பேரோட இது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவர் பண்ணுறதை பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம், அவரை பார்த்து நான் பாராட்டினேன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர், ரொம்ப சார் தேங்க்யூ சார், நீங்கள் என்னை கூப்பிட்டு இவ்வளோ எனக்கு மரியாதை கொடுத்து என்னை உட்கார வச்சு எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னாரு. அப்போ அதையும் நம்ம மதிக்கணும். இப்போ டிசிப்ளினாக இருக்கிறத வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் மதிக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதனால அவருக்கு வந்து பிஸ்னஸும் கூடுது, அவருக்கு நிறைய விஷயங்கள் கூடுது. அதே மாதிரி நம்மளுக்கு ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும், ஆன் டைமில் போகிறதுக்கும் எல்லா விஷயங்களும் நடக்குது. இந்த ஒரு டிசிப்ளின். 2வது ஹாப்பினஸ். முக்காசி போயிட்டு அந்த ஹாப்பினஸே இப்போ இல்லை. என்னன்னா யார்கிட்ட பெழுங்க சார் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இஎம்ஐ கட்ட முடியல, லைஃபே போராக இருக்குது, எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல, ஒய்ஃபு கூட சண்டை, ஹஸ்பண்டு கூட சண்டை, என் பிரதர்ஸ் சரியில்லை, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, சொந்தக்காரங்க சரியில்லை, இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறீங்க தவிர அந்த சந்தோஷம் அந்த இதே இடத்த என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆன் த டைம் அந்த இப்போ கொடுக்குற இந்த கணத்தை என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாத்தையும் வந்து பல பிரச்சனையை வச்சுக்கிட்டு மண்டைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ஒரு மூவி போனாலும் அந்த படத்தில் ஏதாவது ஒரு சீன் கிடைச்சா உடனே கனெக்ட் பண்ணிக்கிட்டு என் பிரச்சனை முழுசாக அந்த படத்தையும் பார்க்கறது இல்லை. ஹோட்டல் போனாலும் அந்த பில்லை பார்க்கறது, அப்பயும் என்ஜாய் பண்ணுறது இல்லை. இப்படி ஒவ்வொரு என்ஜாயும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. பப்ளிக்கில் போகும்போது நிறைய விஷயத்த நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்க்குற விஷயங்கள், அங்கே ஒரு குழந்தை சேர்க்கலாம், அங்கே ஒருத்தங்க 4-5 பேர் பேசிட்டு இருக்கலாம், ஒரு நிறைய ஃபேமிலிஸ் ரோட்டில் இருக்கலாம், ஒரு டிராயிங் பார்க்கலாம், ஒரு மியூசிக் கேட்கலாம், இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெஸ் கோட் பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கும். சில பேர் வந்து சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து அங்கே அவங்க பிஸ்னஸாக பண்ணுறதை பண்ணும்போது பார்த்தா இதுலேருந்து நம்ம எதாவது பண்ணுவோம். ரோட்டில் சில பேர் டிராயிங் எல்லாம் உட்காந்து தரையில் தார் ரோட்டில் வரைஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட அந்த அற்புதம் இருக்கும். இப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். சில பேர்லாம் டிஸ்கஸ் ரோட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. எப்படி சந்தோஷமாக இருக்குன்னு, சார் இன்னைக்கு நான் செய்கிறேன், இந்த வேலை பிடிச்சிருக்கு சார் நான் செய்கிறேன். அப்போ அவருக்கு வந்து பணம் வருது வரலன்றத விட சந்தோஷமாக செய்கிறனால அந்த நாள் ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த பூ கடைக்காரங்களாம் சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதில் என்னங்க வரும்னு, சார் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது ஆரம்பத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதில் சொப்ப வருமானம் இருந்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்களுக்கு வந்து சேருது சார். நீ இது கடந்த 15 வருஷமாக பண்ணுறவங்க எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு மேலெல்லாம் சில பேர் இருக்கலாம், ஆனால் அது அவங்களுக்குள்ள என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க, அந்த வேலையை என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க, சிரிப்பாங்க. அந்த பூ கட்டுறவங்களாம் சில பேர் பார்த்து சிரிப்பாங்க, பார்க்கும்போது நம்மளை சிரிக்கிறது. டீ கடையில் போகும்போது அந்த பையங்க அந்த சிரிச்சு, இப்போ இந்த வேலை இன்னும் நீ நிறைய பெரிய ரெஸ்டாரண்ட் போகலாம்னா கேட்டோம்னா அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, சார் இதில் நான் வந்தே 1 வருஷம் ஆகுது, இன்னும் 2 வருஷம் ஓட்டணும்னு நினைக்கிறேன், இதை நான் என்ஜாய் பண்ணுறேன், இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் என்ஜாய் பண்ணுறேன், இன்னும் 2 வருஷம் கழிச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸோட போனேன்னா இன்னும் டாப் லெவல் அடுத்த சம்பளத்துக்கு போகலாம், எனக்கு அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ இருக்கிற இடத்துல என்ஜாய் பண்றாங்க, தாவரத்துக்கு யோசிக்கல. பிரச்சனைகள் எனக்கு 1000 இருக்கு சார், ஆனா இந்த டைம் நான் என்ஜாய் பண்றேன். மார்னிங் 6 o'clock அந்த கடையில ஏறானா ஆஃப்டர்நூன் அந்த 2 o'clock வரைக்கும் அந்த பையன் கண்டினியூ நின்னே வேலை பார்க்கறத நான் பார்த்துருக்கேன். போகும்போது எல்லார்ட்டையும் சிரிச்சுக்கிட்டு கொடுக்கறது. அதுவும் ஈவினிங் ஷிஃப்ட்ல வரவங்கள பார்த்தோம்னா அதே பையன் சில நேரம் ஷிஃப்ட் மாறி வரும்போது பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்கும், கடன்னு பண்ணுவாங்க. ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம பேசணும்னா அந்த பையன் சொல்ற ஒரே தான், எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன், இவ்வளோ நேரம் நிக்கிறியப்பான்னு எனக்கு அது
தோணலை சார், எனக்கு கால் வலிக்கிறது தோணலை, எனக்கு அந்த கொடுக்குற அந்த டீ நீங்கள் கொடுத்தோம் சூப்பர் அப்படின்றீங்கல்ல, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அவன் எதை சந்தோஷம் பார்க்குறான், நான் சொல்கிற ஒரு வார்த்தை, பப்ளிக் சொல்கிற ஒரு வார்த்தை, அப்போ அவன் கையில் ஹாப்பி நியூ இயர்னு கை கொடுக்கும்போது யாருமே சொல்லாத அவனுக்கிட்ட ஒரு சந்தோஷம். இப்படி நிறைய பேர் பேரை சொல்லி கூப்பிடுவோம், பாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பையன் வரும்போது ஸ்மைல், நல்லா சிரிக்கிற அப்படின்னு நான் சொல்லுவேன், போங்க சார் அப்படின்னு வாப்பில். இப்போ அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் நம்மகிட்ட கொடுக்கும்போது அந்த ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நான் லைஃப்பில் பண்ணும்போது பார்த்தா என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாரும் எப்படிங்க இதில் இருக்கீங்கன்னா, இந்த செகண்டை தான் என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு வந்து லைஃப்பில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் பழசை யோசிக்கவே மாட்டேன். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் யோசிச்சிருப்பேன், ஆனால் இன்னைக்கு உட்காந்து யோசிக்க மாட்டேன். நாளைக்கு ஏதோ ப்ராப்ளம் வரும், அதை பற்றியும் யோசிக்க மாட்டேன். பழசும் போட்டோம், நாளைக்கு வரப்போகிறதையும் வரட்டும், அது அன்னைக்கு பார்த்துக்கும், அந்த செகண்டை பார்த்துக்கும். இந்த டைமில் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் என் ஒய்ஃப் கூட பேசிட்டு இருக்கேன், என் பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவங்க கூட ஜாலியாக பேசுகிறேன், சண்டை போகிறேன், சிரிக்கிறேன். அப்போ அதை என்ஜாய் பண்ணும் போது எனக்கு வந்து ஹாப்பினஸ் வருது. அந்த நேரத்தில் வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் எனக்குள்ளே வரல. ஃபோனே வந்தாலும், நான் ஃபேமிலியோட பேசி ஃபோனே வந்தாலும் கொஞ்ச நேரம் அதை நான் பேசாமல் அப்படியே வந்து அதை அட்டனே பண்ணாமல் இவங்க கூட நான் பேசுவேன். அட்டன் பண்ணுங்கன்னு இரு, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஃபேமிலி டைம் என்ஜாய் பண்ணுவேன். இப்படி நிறைய விஷயத்த நீங்கள் என்ஜாய் பண்ண உங்களுக்குள்ள எல்லாமே சேஞ்சஸ் கிடைக்கும். அது அந்த கணத்தை நீங்கள் விட்டீங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு திருப்பி வராது. பையன் குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த 6 மாசத்துல என்ஜாய் பண்றதும் அதுக்கடுத்து ஒரு 6 மாசம், அந்த ஒரு வருஷம் நீங்க என்ஜாய் பண்ற லைஃப்ல திருப்பியே கிடைக்காது. அதை நீங்க விட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. அது சிரிக்கிறது, அது அழுதுகிட்டு இருக்கிறது, அப்படியே தவழ்றது, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கிறத நீங்க திருப்பி நினைச்சா கூட வராது. அப்போ அந்த என்ஜாய்மெண்ட், அந்த செகண்ட் தான் நீங்க என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். அந்த குழந்தை வளர வளர அந்த 2 வயசு 3 வயசு வரும்போது மாறுதல் வரும்போது அது உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது. அந்த ஒரு 6 மாசத்துல இருந்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள் என்ன பண்ணாலும் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க நினைச்சு வீடியோ ஷூட் பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது. திடீர்னு அந்த கேப்சர் நமக்கு போய்டும், அந்த சந்தோஷம். அப்போ அதை நீங்கள் லைஃப்பில் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். இது மாதிரி நான் நிறைய நீங்கள் சொல்லலாம். நான் நிறைய லைஃப்பில் வந்து இந்த லாஸ்ட் 12 வருஷம் அந்த கல்யாணத்தில் வந்து நான் ஆனதுக்கு அப்புறம் 2013 இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா என் லைஃப்பில் நிறைய மூமெண்ட்ஸ் பிரச்சனை இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். நான் பிரச்சனை நாவுமே இல்லை. என் பையன் பிறந்த அந்த நைட்டு அந்த 12 மணிக்கு மேலே அவன் பிறந்தப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ, நான் நேரில் போனதுக்கு அப்புறம் அந்த தூக்குன மூமெண்ட், அவன் அந்த பிஞ்சு விரல், இப்படி நிறைய விஷயங்கள் என்னை பார்த்துட்டு அவன் ஸ்மைல் பண்ணது. அந்த ஒரு 2-3 மாசத்துல நான் போனாலே, குரல் கேட்டாலே, ஒவ்வொரு தடையும் வீட்டுக்கு போகும்போது வெளியூர்லேருந்து வரும்போது டக்குன்னு முழிச்சுட்டு நான் தூக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி தூங்குவான். இப்படி இந்த ஹேபிட், இந்த சந்தோஷம். நான் ஊருக்கு போறேன்னா என்கிட்ட உருண்டு பிறண்டு அப்படியே விளாண்டுக்கிட்டு இருக்கிறது. லேப்டாப் வச்சிருந்தேன்னா அந்த லேப்டாப் மேலே ஏறி உட்கார்றது, பிடிக்கிறது, இப்படி சேட்டைகள் பண்றது, என்னை டைப் பண்ணவே விடாம இப்படியே அவன் பண்ண குறும்பெல்லாம் வந்து திருப்பி யோசிக்கும் போது கிடைக்காது. இப்போ வாடா அப்படின்னா போயிடுவான். ஆனால் அந்த டைம், அந்த பீரியட், இதை தான் நான் உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் வேணுன்ற, அதை என்ஜாய் பண்ணுங்கன்ற. நினச்சாலும் திருப்பி கிடைக்காது. ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தா, வீடியோ எடுத்து வச்சுருந்தா நீங்கள் பார்க்கலாம், மற்றபடி அது கிடைக்காது. ஹாப்பினஸ்ன்றது அந்த கணம், அந்த செகண்ட். லைஃப்பில் நிறைய ஹாப்பினஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. சந்தோஷத்தை நம்ம வந்து எதுவுமே உருவாக்க முடியாது. அது தானாக வரும், அதுக்குள்ளே என்ஜாய் பண்ணணும், அது தானாக போகும், திருப்பி இன்னொரு சந்தோஷம் வரும். இப்படி தான் நீங்கள் என்ஜாய் பண்ணணும். ஹாப்பினஸை விட்டுறாதீங்க. தேர்ட், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். லைஃப்ல நீங்க கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, ஆனா அந்த கடவுளே உங்களுக்கு உதவி பண்ணணும்னா நீங்க முதல்ல நம்பினாதான் அந்த கடவுள் உங்களுக்கு பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுப்பான்றாங்க. உங்களே நீங்க நம்பாதப்போ மித்தபடி எந்த எனர்ஜியும் உங்ககிட்ட வராது. உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்ககிட்ட இல்ல, தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே இல்லைன்னா உங்களால எந்த இடத்துலையும் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் எந்திரிச்சே வர முடியாது. அதான் உண்மை, 100க்கு 100 உண்மை. நான் வாழ்க்கையில எனக்கு எதுவும் கிடைக்கல, நான் ஒழுங்கா படிக்கல, செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு இது இல்ல, அது இல்ல, எனக்கு அவங்க கொடுக்கல, இவங்க கொடுக்கல, பணம் கொடுக்கல, சொத்து கொடுக்கல, வேலை இல்ல. ஆனா எங்கேயா ஒரு இடத்துல நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல எனக்கு வரல, பண்ணல, நான் படிக்கல அப்படின்னா தப்பு யாருது? நம்மது. நம்ம செஞ்ச தப்பு. நம்ம ஆரம்பத்துல ஒழுங்கா படிச்சிருக்கணும், ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிருக்கணும், அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணிருக்கணும். வேலை கொடுக்க ரெடியா இருந்தாலும் நம்ம இன்டர்வியூல கரெக்டா அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதிலாக சொல்ல தெரியணும். ஒரு இன்டர்வியூ போகிறோம்னா அந்த கம்பெனி பற்றி ஏதாவது அபோட்டஸ்ல நம்ம பார்த்துருக்கணும், அவங்கள டீட்டெயில்ஸை நீங்கள் ஸ்டடி பண்ணி போயிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட், என்ன பண்ண போகிறோன்றது அட்லீஸ்ட் அவங்க கேட்குற 5 கேள்வியில் ஒரு 2 கேள்விக்கு ஆன்சர் பண்ணால் அட்லீஸ்ட் இவங்களுக்கு ஒரு நம்மளை பற்றியோ அந்த கம்பெனி பற்றி தெரியுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும். எதையுமே தெரியாமல் எனக்கு போனால் வேலையை கொடுக்கணும், எனக்கு சம்பளம் எவ்வளோன்னு நீங்கள் கேட்குறாங்க நிறைய பேர். என்கிட்டலாம் வேலைக்கெல்லாம் ஆரம்பத்தில் கேட்பாங்க, நான் வாங்கி கொடுப்பேன். ஆனால் கேட்குற முதல் கேள்வி என்ன பண்ணுவாங்கன்னா, சார் எவ்வளோ சம்பளம்,
எவ்வளோ கொடுப்பாங்க, ஒரு 15 ரூபா கொடுப்பாங்களா, 15,000 கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்பேன், என்ன வேலை, எப்படி இருக்கும், என்ன மாதிரி டைப், அதெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு கேட்பேன். சார் அதெல்லாம் செஞ்சிடலாம், எங்க சொல்லுங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அவங்க கிட்ட அந்த ஐடியாவே இருக்காது. ஓ இதெல்லாம் நான் செய்யணுமா, எக்ஸல் கூட சில பேர் தெரியாது, வேர்ட்ல டைப் பண்ண தெரியாது, லெட்டர் அடிக்கிற இது வந்து தெரியாது, ஸ்பீடிங் டைப் ஸ்பீடிங் இருக்காது. அப்போ சின்ன சின்ன பேசிக்கே இல்லாதப்போ அவங்க எடுத்தோன்னு மைண்டு பணம் தான் இருக்கு தவிர பண்ற ப்ராசஸ், ஆக்ஷன், ஸ்கில் செட் எதுவுமே இருக்காது. அப்போ அவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ அவங்க கிட்ட நம்ம திருப்பி பேசும்போது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸே அவங்க லைஃப்ல நிறைய விஷயத்த அந்த ஒரு மாட்டு மந்தைக்குள்ளேயே இது பண்ணியிருப்பாங்க. சில பேர் சொன்னாங்கன்றதுக்கான இன்ஜினியரிங் படிக்கிறது, வீட்டில் சொன்னாங்கன்னு இன்ஜினியரிங் படிக்கிறது, இப்படி நிறைய விஷயத்த பண்ணியிருப்பாங்க. பிஏ தமிழ் படிச்சாலும் வேலை இருக்கு, இங்கிலீஷ் படிச்சாலும் வேலை இருக்கு, பிகாம் படிச்சாலும் வேலை இருக்கு. ஆனா எதுக்கு படிச்சோன்னு தெரியாம படிச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள அவங்களுக்கு நம்பிக்கை அடுத்தவன் சொன்னா நம்ம பண்றது, நம்மளுக்கு வரல அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய விஷயத்த நம்ம தப்பு பண்ணிட்டு எனக்கு வாழ்க்கையில ஒரு 25-30 வயசுல அவங்ககிட்ட எல்லாம் பேசணும்னா என்னங்க பண்றது, என் லைஃப் இப்படி வீணா போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் இப்படின்னு வாங்க. இங்க கையை அடுத்தவங்களை கையை காமிப்பேன். கையை காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 விரல் உங்களை திருப்பி காமிக்குது. 3 விஷயத்த நீங்க மேல தப்பு நிறைய பண்ணிருப்பீங்க. இது நிறைய விஷயத்த நான் 3ன்றேன், இது நிறைய பண்ணிருப்பான். அதை ஒத்துக்கவே மாட்டேக்காதனால உங்ககிட்ட செல்ஃப் கான்ஃபிடென்ட் வராது. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு நிறைய விஷயம் தெரியாது. நான் இவ்வளவு பேசுறேன்னா சின்ன விஷயம் எனக்கு கொஞ்சோண்டு தெரியுது, அதுல நான் சக்சஸ் ஆன சில விஷயங்கள் வெளியில சொல்றேன், அது உங்களுக்கு வீடியோவா நான் மேக் பண்றேன். ஆனா இதுக்கு மேல இன்னும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். கத்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உருவாகுது. நிறைய விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கு. தேடுதல் இருக்கிறவனுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். பல விஷயங்களை வந்து தோத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஜெயிக்கணும்னா நீங்க பல தடவை தோத்துருக்கணும்னு நான் சொல்லுவேன். உளுந்துகிட்டே இருங்க. அந்த உழுகும் போது நீங்க ட்ரை பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா வேற ஒரு விஷயம் வரும். பல்ப் கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன். அவர்கிட்ட நான் ஒரு கோட் படித்தேன். நீங்க லைஃப்ல இவ்வளவு தடவை தோத்துருக்கீங்க, 2000 தடவை தோத்துருக்கீங்களே, என்ன நினைக்கிறீங்கன்றது இன்னொருத்தன் கேட்குறாங்க. நான் தோக்கவே இல்லையே, நான் 2000 தடவை இதை பண்ணா தப்பாகும், இந்த ஆங்கிள் பண்ணா தப்பாகும்ன்ற மத்திர தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் தவிர இன்னும் நான் வந்து எப்படி உருவாக்கணுன்ற மெத்தடுக்குள்ள நான் போகல. இப்போ இந்த மெத்தடுக்குள்ள நான் போயிட்டே இருந்தேன்னா தப்புன்றத மத்திர தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இது தோல்வி கிடையாது. அடுத்த ஸ்டெப் நான் வேற ஆங்கிள் யோசிச்சேன்னா வரும், வேற சொல்யூஷன், வேற ஃபார்முலா யூஸ் பண்ணா வரும்ன்றத அவர் சொல்றாரு. அப்ப தோல்வியா அவர் அக்செப்டே பண்ணல. தோத்துருக்காரு உண்மை, அவர் செய்ய 2000 தடவை தோத்துருக்கிறாரு. ஆனா அடுத்த தடவை ட்ரை பண்ணும்போது வந்துருச்சு, அந்த பேட்டரி கண்டுபிடிச்சாரு. இப்படி நிறைய விஷயம் அவர் பண்ணியிருக்கிறாரு. அப்போ உங்களுக்குள்ள வந்து தோல்வியை இப்படி பாருங்க. தோத்துட்டா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆயிரும். என் லைஃப்ல நான் பார்க்காத தோல்வியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையா நானும் அப்படிதான் நிறைய தோல்வி பார்த்திருக்கேன். திருப்பி நான் எந்திரிச்சு வரணும்னு தான் எனக்கு தோணுது. லைஃப்ல நீங்க உழுகிறது, தோல்வியில நீங்க உழுகிறது வந்து முக்கியம் இல்லை, எந்திரிக்கிறது தான் முக்கியம். எப்படி எந்திரிச்சிங்க, எந்திரிச்சு திருப்பி என்னால முடியும், இன்னொரு தடவை எனக்கு முடியும், சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஜெயிக்கவே முடியும். தோத்துட்டேன், லைஃப் என்னோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க சோழியே முடிஞ்சு. அப்போ உங்ககிட்ட தேவை உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். என்னால் முடியும்ன்றது எந்திரிக்க பாருங்க. யாரும் எங்கேயும் உங்க கை பிடிச்சோ உங்க சட்டையை பிடிச்சோ தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம மாத்திரம் தான் நம்மளை பிடிச்சி எந்திரிக்கவே முடியும். நம்மளே நம்மளை தான் பிடிச்சி இப்படி எந்திரிச்சு வரணும் தவிர யாரும் வந்து வாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி வர மாட்டாங்க. அவங்க ஏன்னா அவன் உளுந்து கிடக்குறான், அவனாலதான் கீழே ஊனி எந்திரிக்கிறான். அதே மாதிரி நீங்க உங்களை ஊனி எந்திரிச்சா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் தவிர செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நீங்க வாழ்க்கையில தோத்து போயிருவீங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாத்துக்கும் குறை மாத்திரம் தான் சொல்ல பழகி இருக்கிறோம். ஏன்னா நானும் சொல்லியிருக்கேன் பல தடவை தோத்து போனா இதுதான் காரணம்னு. அவங்க சிம்பத்திக்காண்டி நம்ம சொல்றோம். சிம்பத்திக்காண்டி நீங்க நிறைய விஷயத்த சொன்னீங்கன்னா நீங்க தான் தோத்து போவீங்க. பேசாம சைலண்டா இருந்து நம்ம தப்ப கரெக்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம காமா சில விஷயங்கள் பண்ணோம்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் மேலே வரும். லைஃப்ல நீங்க சாதனை ஆகணும்னா இந்த 3 விஷயத்த பண்ணுங்க. டிசிப்ளின், ஹாப்பினஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இந்த 3 விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் கிடைச்சிருச்சுனாலே, சக்சஸ் கிடைச்சிட்டாலே நீங்க உங்க ஹெல்த்தும் நல்லா இருக்கும். ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா வெல்த் வந்துடும். பணம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லா சந்தோஷம் உங்களுக்கு கூடி வரும்ன்றதுதான் நான் சொல்ல வர்றது. சாதனையாளர் வந்து யாருமே எங்கேயுமே வந்து டப்புலாம் வரல. எல்லாரும் தோத்து சில விஷயங்கள்லாம் மாத்திக்கிட்டு சந்தோஷத்தோட கான்ஃபிடன்ஸோட வந்தனால தான், டிசிப்ளினோட கடைப்பிடிச்சனால லைஃப்ல சக்சஸ் ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம், என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சிங்கனாலே மாத்திருவீங்க. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கை பத்தி பல வீடியோக்கள் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஒண்ணுக்கு 4-5 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா மாத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும், இன்னும் பல பேருக்கு தேவையானவங்களுக்கு சென்றடையும்ன்றதான் என்னோட நம்பிக்கை. எனக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.